மிகவும் பிரியமான பிள்ளைகளே, நீங்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க ஞாயிறு பள்ளி பாடத்தின் தலைப்பு சிலவற்றை சொல்லியிருக்கிறீர்கள். அதை எப்படி ஆயத்தப்படுத்துவது என்பதாக எங்களுக்கு கற்றுக் கொடுங்கள் என்று நீங்கள் கேட்டபடியினாலே நீங்கள் கொடுத்த அந்த தலைப்பிலிருந்தே தேவன் நமக்கு தந்த ஞானத்தின்படி நாம் ஆயத்தம் பண்ண முயற்சி செய்ய போகிறோம். முதலாவது, நீங்கள் இவ்வாறு ஆர்வம் கொண்டதற்காக கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். பிள்ளைகள் மாத்திரமல்ல, பெற்றோர்களும் உட்கார்ந்து இதை ஆதரிப்பதற்காக உங்களை நான் பாராட்டுகிறேன். நீங்கள் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதற்காக கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். நீங்கள் சிறுவயதிலிருந்தே பிள்ளைகளை கட்டுவதற்கு ஆசையாக இருக்கிறபடினாலே உங்களை உற்சாகப்படுத்துவதிலே தேவன் எனக்களித்த வாய்ப்பிற்காக நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். இன்றைய நாளில் நீங்கள் சில பாடங்களை என்னிடத்தில் கேட்டிருக்கிறீர்கள். சிலதை நீங்கள் போதித்தும் இருக்கிறீர்கள். இருந்த போதிலும் அதை எப்படி ஆயத்தப்படுத்துவது என்று இன்னும் கற்றுக்கொடுங்கள் என்று கேட்டபடினாலே நாம் அதில் ஒவ்வொரு சம்பவத்தை படித்து அந்த சம்பவத்தின் மூலமாக உங்களுக்கு நாம் அந்த வார்த்தையிலிருந்து கற்றுக் கொடுக்க முயற்சி செய்வோமாக. இப்போ முதலாவது ஒரு பாடத்தை நீங்கள் பார்க்கிற பொழுது ஒரு வசனமாக இருக்கலாம், ஒரு சம்பவமாக இருக்கலாம், இல்லை பல வசனங்களை கொண்ட ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஒரு சரித்திர சம்பவமாக இருக்கலாம். எது ஒன்றுக்கும் அதனுடைய முக்கிய நோக்கமும் அதுக்கான கருத்தும் நமக்கு கண்டிப்பாக இருக்கும். அதிலிருந்து நமக்கு சொல்லிக் கொடுக்குற பாடமும் இருக்கும். அதிலிருந்து நமக்கு எச்சரிக்கிற பாடமும் சில நேரங்களில் இருக்கும், சில நேரங்களில் இல்லாமல் இருக்கும். அந்த பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற பாடமும் அங்கே இருக்கும். இதெல்லாம் நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம எடுத்துக்கொண்ட தலைப்பு, எந்த தலைப்பு முதல்ல சொல்லணும் சொல்லுங்க? சரி, எழுதித்தாங்க. ஓகே ஓகே சரி. அப்போது இந்த மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகளை பற்றி மற்ற 25ஆம் அதிகாரத்தை நீங்கள் கேட்டது நினைவு இருக்கிறது. சரி, இப்போது அதில் பொதுவாக நம்ம எல்லாரும் பேசுகிறது எப்படி பேசுவோம்னா, 10 கன்னிகள், புத்தி உள்ளவர்கள் 5 பேர், புத்தி இல்லாதவங்க 5 பேர், இப்படி தான் நம்ம பேசி பழகிருக்கிறோம். ஆனால் அதுக்கு ஒரு தலைப்பு நீங்கள் முதலாவது இன்னைக்கு என்ன படிக்க போகிறோம் அப்படின்ட்டு ஒரு தலைப்பை நீங்கள் சொல்லணும். அப்போ தலைப்பு என்ன சொல்லுவீங்கன்னா, மற்ற 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகள். அப்போ இதுக்கான ஒரு பர்பஸ், நோக்கம் ஒன்று கண்டிப்பாக இருக்கும். அதாவது இந்த சம்பவத்தில் முக்கியமாக என்ன கருத்தை அடிக்கடி வலியுறுத்துறாரு, எதுக்காக இது சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவம் உங்களை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குது. இப்போ என்ன ஆயிட்டாங்கன்னா, அவங்க ஏற்கனவே எதிர்கொண்டு போக புறப்பட்டு போயிருக்காங்க. இப்போ போகும்போது அவங்க நித்திரை மயக்கம் ஆயிட்டாங்க. அப்போது 5 பேர் என்ன செய்யிருக்காங்கன்னா, அந்த காட்சியில் நீங்கள் பார்க்குற காட்சியில் தங்கள் தீவெட்டிகளோடு எண்ணெய் கூட கொண்டு போயிருக்காங்க. அந்த நாட்களில் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு இருக்கிறது போல் ஒரு விளக்கு இல்லாமல் ஒரு பந்தம், அதில் ஆலிவ் ஆயில் அதில் ஊற்றி அதை எரிய வைக்கணும். இந்த அம்பு விடும்போது கூட இப்படி தான் விடுவாங்க. அக்னி அஸ்திரங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, நடுராத்திரியில் மணவாளன் வருகிறார் என்ற சத்தம் உண்டாயிடுச்சு. இப்போ எதிர்கொண்டு போகிறதுக்கு அவங்க அந்த தீப்பந்தத்தை பிடிச்சிட்டு அவங்க கொண்டு போகணும். அப்போ அவங்க வரும்போது என்ன ஆயிட்டாங்கன்னா, 5 பேர் ரொம்ப நினைவாக தேவன் கொடுத்த புத்தியில் அந்த தீவெட்டியும் அந்த எண்ணெயும் கூட கொண்டு போயிட்டாங்க. இவங்க நாங்கள் தான் அப்போ தான் பார்க்குறாங்க, பாருங்கள் எண்ணெய் ஊற்றாமல் அது அணைஞ்சு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்குறாங்க. யார்கிட்ட? 5 பேர்கிட்ட கேட்குறாங்க.
அப்போ கேட்ட உடனே அவங்க சொல்கிறாங்க, இது நம்ம எதிர்கொண்டு போகணும், இப்போ உங்களுக்கும் எங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவங்ககிட்ட போய் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இப்படி அவங்க நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், ஏன் இறக்கம் பாராட்டக்கூடாதா, கொஞ்சம் கொடுக்கக்கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். இந்த பாடத்தை நான் பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ அது சம்பவமாக சொன்னால் தான் உங்களுக்கு விளங்கும். ஒன்று சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். பாருங்கள், தேவன் இரக்கமாக இருக்கிற காலம், நம்மளுக்கு வாய்ப்பு தந்திருக்கிற காலம் ஒன்று. இரக்கமற்ற ஒரு காலம், அது நியாயத்தீர்ப்பின் காலம். இப்போ இரக்கமாக இருக்கிற காலத்தில் நம்ம எத்தனை முறை அசட்டை பண்ணாலும் நம்ம மனதில் உள்ள செய்கிறோமா அறியாமல் செய்கிறோமான்னு தேவன் பார்த்து நமக்கு என்ன செய்யறாருன்னு கேட்டிங்கன்னா, இரக்கமாக இருந்து நிறைய உதவிகளையும் அதுக்கான வேலைகளையும் செய்கிறார். ஆனால் அதெல்லாம் சொல்லி முடிச்ச ஒரு காலம்னு ஒன்று இருக்கு. அந்த காலத்தில் நீங்கள் கெஞ்சினாலும் அழுதாலும் அங்கே இரக்கமே இல்லை. இப்போ இரக்கமில்லாத காலத்தில் போய் நீங்கள் அதை கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அவள் கொடுக்க மாட்டாங்க, யாரும் கொடுக்க மாட்டாங்க. அப்போ அந்த மாதிரி தான் இந்த பாடம் நம்ம சொல்ல போகிறோம். சரி, இப்போது அவங்க தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, புத்தி உள்ளவங்க நீங்கள் விற்கிறவங்ககிட்ட போய் வாங்கிக்கணும்னு சொன்னபோது, போன போது மணவாளன் வந்துட்டார். ஆயத்தமாக இருந்தாங்க இல்லையா, பாருங்க, ஆயத்தமாக இருந்தவங்க மணவாளனுடைய அறைக்குள்ளே போயிட்டாங்க, கதை அடைச்சிட்டாங்க. இவங்க திரும்பி வந்தாங்க. இப்போ திரும்பி வந்துட்டு என்ன கேட்டாங்கன்னா, எங்களுக்கு திறக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம மணவாளன் உங்களை அறியேன் அப்படின்னு சொல்லிட்டார். ஏற்றுக்கொள்ள அவர் மாட்டேன்னு சொல்லிட்டார். அப்போ இதுதான் அந்த சம்பவம். இதிலிருந்து அவர் கடைசியாக சொல்லக்கூடிய காரியமானது, எப்பொழுது வருவார் என்று ஆயத்தமாய் எப்பொழுது வருவார் என்று நாம் எப்பொழுதுமே நம்ம ஆயத்தமாக இருந்து விழிப்பாக இருக்கணும். மன்னிக்கணும், அந்த வசனத்தை நம்ம படிச்சிருவோம். படித்தாதான் நம்ம அந்த கருத்தினுடைய ஓட்டம் மொத்தமும் நமக்கு தெரியும். அப்போது மத்திய 25:13 மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். இது அந்த காட்சியிலிருந்து, அந்த சம்பவத்திலிருந்து நமக்கு சொல்லக்கூடிய பாடம். அப்போ இவங்க என்ன இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆயத்தமாகவும் இல்லை, விழிப்பாகவும் இல்லை. இவங்க சிலர் ஆயத்தமாகவும் இருந்தாங்க, விழிப்பாகவும் இருந்தாங்க, சுறுசுறுப்பாகவும் இருந்தாங்க, ஜாக்கிரதையாகவும் இருந்தாங்க. பாருங்க, இப்படி இந்த ஒரு சம்பவத்தை படிக்கும்போது நீங்கள் கடைசியில் என்ன சொல்ல வர்றாரு இதன் மூலமா, ஆகையால் அப்படி போல அப்படிலாம் சில நேரங்களில் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சி தேவன்கிட்ட ஜெபம் பண்ணணும். அப்போ உங்களுக்கு ஞானத்தை தருவார். அப்போ என்ன போடுவோம், இதனுடைய நோக்கம் என்னவா இருக்கலாம்? மத்திய 25:13 எப்பொழுதும் நாம் அறியாம வருகை அறியாது இருக்கிறபடினாலே விழிப்பா இருக்கணும். சரி, அப்போ அது சம்பந்தமான கருத்து என்னவா நம்ம சொல்லலாம்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் நெருக்கமாக தான் இருக்கும், ஒன்றும் தூரமாக இருக்காது, ஆயத்தமாக இருக்கணும். அப்போது நம்ம ஆயத்தமாக விழிப்பாக இருந்து ஆயத்தமாக இருந்தால் மட்டும்தான் முடியும். இந்த பாடத்தினுடைய எச்சரிக்கை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம விழிப்பாக இருந்து ஆயத்தமாக இல்லைன்னா அரியன் என்பார். அப்போ புத்தியுடன் ஆயத்தத்தோடு விழிப்பா இல்லாவிட்டால் மணவாளனால் நாம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டோம். அது 25:12 வசனம். ஆயத்தமாக இருக்கணும் அப்படின்ற காரியமானது 25:7 வசனமும் 10 விழிப்பாயிரு என்பதற்கான காரியத்திற்கு 25:13 வசனம். அந்த திரையில பாருங்க, உங்களுக்கு அந்த திரையில தெரியுதா? தெரியுது. இன்னும் பெருசாக்கவா இல்லை போதுமா? அது இன்னும் பிரைட் பண்ணவா? சரி, அப்போ இதனுடைய நோக்கம் என்ன? நீங்க ஆயத்தமாறு சொன்னாலும் விழிப்பாருன்னு சொன்னாலும் சரி, கருத்து என்ன? நீங்க எதாவது மாற்றி வச்சுங்க. ஆனா முக்கியமா நாம விழிப்பா இருந்தா மட்டும்தான் முடியும். ஆயத்தமாகவும் இருக்கணும், விழிப்பா இருக்கணும். எப்பொழுது வருவார் என்று நமக்கு தெரியாது. அப்ப இங்கிருந்தா நம்ம அந்த காரியங்களை எடுத்துக்கொள்றோம். இப்போ நீங்க எடுத்துட்டீங்களா? அடுத்து நீங்க முன்னுரைனா அமைக்கணும்னா நீங்க எழுதிக்கிட்டு இருக்க வேண்டாம். என்னென்ன பாட்டு நம்ம சொல்ல போறோம். நீங்க கேள்வியாகவும் கேட்கலாம், பொதுவாக கேள்வி இல்லாமலும் கேட்கலாம். நீங்க உங்க விருப்பம், நீங்க எப்படி வேணாலும் கேட்கலாம்.
இப்போ நான் எப்படி கேட்குறேன்னா அந்த பாடத்தை ஆயத்தம் பண்ணுறதுக்கு சில பிரிவாக்குறேன் நான் வந்து, ஏன்னா அவங்களுக்கு விளங்கிக்கிறதுக்காக தெளிவாக இருக்கும். அப்போ இது கேள்வியின் முறையாக தான் நான் கேட்குறேன். அப்போது நிறைய பிரிக்கலாம், நீங்கள் சிலதை நீங்கள் பிரித்து வச்சுருக்கீங்க. என்ன கேட்குறீங்கன்னா, மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக எத்தனை கன்னிகைகள் புறப்பட்டாங்க? இதை நம்ம முதல்ல ஆரம்பிக்கிறோம். அப்படிதான் ஆரம்பிக்கிறோம். அப்போ என்ன சொல்லுவோம்? பதில் பாடத்துக்கு அந்த செய்திக்கு போகும்போது நம்ம சொல்லுவோம். அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு எத்தனை பேர் புறப்பட்டாங்க. அடுத்து என்ன கேட்குறோம்னா, புத்தி உள்ளவங்களுடைய செயலும் புத்தி இல்லாதவங்களுடைய செயலும் என்னவா இருக்கு? அது நல்ல நினைவு இருக்கா? புத்தி உள்ளவங்க என்ன செஞ்சாங்க, புத்தி இல்லாதவங்க என்ன செஞ்சாங்க? நான் சொல்லிட்டு அந்த செய்திக்கு வரும்போது அது மறுபடியும் நம்ம கேள்வியோட பதில் சொல்லுவோம். இப்போ நம்ம இது மாதிரி ஒரு நினைவுல நீங்கள் வச்சுக்கணும். அப்போ அவங்க கொண்டு போனது என்னன்னா, தீவெட்டியும் எண்ணெயும். அதனுடைய உபயோகத்தை நமக்கு தெரியும். அடுத்த காரியமானது ஆயத்தமும் ஆயத்தம் இல்லாத ரெண்டு காரியங்களும் அங்கே இருக்கிறாங்க. அடுத்த காரியமானது ஏற்றுக்கொள்ளப்படுதலும் கைவிடப்படுதலும். அடுத்த காரியமானது இரக்கம் உள்ள காலமும் இரக்கம் இல்லாத காலமும், அதே சார்ந்து திறந்திருக்கிற காலமும் அடைக்கப்படுகிற காலமும். அப்ப நினையாத நேரத்தில் வருகை இருப்பதால எப்போதும் ஆயத்தமா இருக்க வேண்டும். அடுத்த கடைசி எச்சரிக்கை கேட்டீங்கன்னா, அவர் சொல்லும் போது நம்ம கேட்காவிட்டால் நாம் கூப்பிடும் போதும் அவர் என்ன செய்ய மாட்டாரு, கேட்க மாட்டாரு. நீ வேதத்தை மறந்தாய், நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். தேடினால் தென்படுவார், விட்டுவிட்டால் அவரும் விட்டு விடுவார். அறிக்கை செய்தால் நானும் அறிக்கை செய்வேன், நாம் அறிக்கை செய்யாவிட்டாலும் அவர் அறிக்கை செய்வார் இருக்கா? இல்லை. பாருங்க, ஒரு காலம் வரைக்கும் நம்ம கேட்காட்டாலும் தேவன் நம்ம மேல இரக்கமா இருந்து நம்மகிட்ட திருந்துவது வரைக்கும் வேலை செய்யறார், உரம் போடுறார். செய்யாத வேலை வரைக்கும் ஏசாயா 5ஆம் அதிகாரத்தில் செஞ்சுக்கிட்டே இருக்காரு. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேல என்ன, அவ்வளவுதான், நிலம் சுட்டரிக்கப்படும். இரக்கம் இல்லாத காலம், அது திறக்காத அடைக்கப்படுகிற காலம். இப்போ திறந்திருக்கிற காலம் இப்போ மணவாளன் வரும்போது வரைக்கும் நம்ம அதை நீங்கள் ஆயத்தப்படுத்திக்கலாம். வந்த பிற்பாடு வர்ற நேரம் பார்த்து நீங்கள் ஆயத்தப்படுத்தினீங்கன்னா அதுக்கெல்லாம் முடிச்சுட்டு வரல. பாருங்க, ஒரு ஓமையை விளக்கணும்னா அவர் தான் பதில் சொல்லணும், நாம் சொல்லக்கூடாது. அதை நீங்கள் நல்லா நினைவச்சுக்கணும். அவர் சொல்லாததை நம்ம எதுவும் சொல்ல மாட்டோம். அவர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் சொல்லி கொடுத்துட்டு முடிச்சிருவோம். சொந்த விளக்கங்களை நம்ம கொடுக்காத இருக்க முயற்சி பண்ணணும். சரி, இப்போ நம்ம என்ன பார்த்தோம்னா, ஒரு பாடத்துக்கு நீ மொத்தமாக அந்த வசனங்கள் எல்லாம் படிச்சிடணும். அது ஒரு சம்பவமாக இருக்கலாம், அல்லது நீண்ட நெடிய ஒரு வசன பகுதியாக இருக்கலாம், இல்லை ஒரு சில வசன பகுதியாக இருந்தால் உங்களுக்கு நிறைய காரியங்களை நீங்கள் சொந்தமாக தான் பேசணும். இருக்கிறத பேசாமல் இல்லாததையும் நம்ம அடுத்தடுத்து பிரித்து வேறு கொண்டு போய் பேசணும். அது கொஞ்சம் கடினம். இது நீங்கள் கேள்வியாகவும் கேட்கலாம், கேள்வியை இல்லாமலும் நீங்கள் கேட்கலாம். மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக 10 கன்னிகைகள் புறப்பட்டார்கள், இப்படியும் பேசலாம். எதிர்கொண்டு போக எத்தனை கன்னிகைகள் புறப்பட்டார்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். புத்தியுள்ள 10 கன்னிகைகள், 5 பேர் புத்தி உள்ளவங்க, 5 பேர் புத்தியாதவங்க சொல்லலாம். இப்போ இப்படியும் கேட்கலாம், புத்தி உள்ளவங்களுடைய செயல் என்ன, புத்தி இல்லாதவங்களுடைய செயல் எப்படிப்பட்டதாக இருந்தது. தீவெட்டி எண்ணெய்ன்னு சொல்லலாம், அல்லது தீவெட்டி எண்ணெய் எதுக்கு கொண்டு போனாங்க, இப்போ யார் ஆயத்தமாக இருந்தாங்க, யார் ஆயத்தம் அல்ல அப்படின்னு கூட கேள்வி கேட்கலாம். ஆயத்தமும் ஆயத்தம் இல்லாமையும் சொல்லலாம், உங்கள் விருப்பம். நீங்கள் எப்படி வேணாலும் கேட்டு இந்த பாடத்தை அவர் சொன்ன பிரகாரமாக நம்ம என்ன செய்யலாம், கேட்கலாம். இது மாதிரி நீங்கள் உங்களுடைய நிலையில் நிறுத்தி வச்சுக்கணும். இதை விட நீங்கள் அதிகமாகவும் ஆயத்தம் பண்ண முடியும். எனக்கு தேவன் கொடுத்த ஞானத்தில் ஒரு சிறிதளவு ஆயத்தம் பண்ணியிருக்கேன். இதை விட சிறப்பாகவும் உங்களால் பண்ண முடியுங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நீங்கள் நிறைய பேர் ஞானமுள்ள பிள்ளைகளாக இருக்கீங்க, கண்டிப்பாக உங்களால் முடியும். அடுத்து நம்ம இந்த செய்திக்காக நம்ம போகிறோம். எப்படி போவீங்கன்னா, நம்ம ஏற்கனவே கேட்ட கேள்வி அடிப்படையாக வச்சு தான் பாடமே அமைச்சிருக்கிறோம், அந்த செய்தியை அமைச்சிருக்கிறோம். என்ன அமைச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஒரு கேள்வி கேட்டோம் இல்லையா, மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக எத்தனை கன்னிகைகள் புறப்பட்டாங்க. மற்ற 25:1 10 கன்னிகைகள். இது எதோடு ஒப்பிட்டு பேசுறாரு, எதுக்கு ஒப்பாத காரியங்களை பேசுறாருன்னா, பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகளுக்கு ஒப்பா இருக்கின்றார்.
இப்போ இது ஒரு உருவகமான பேச்சு. அப்போ இது நம்ம பேசும்போது ரொம்ப கவனமாக பேசணும். தேவன் ஓமைகளுக்கு விளக்கம் சொல்லாத போது நம்ம சொல்லவும் தீவிரிக்கக்கூடாது. சாத்தியக்கூறுகள் இருக்கலாம், இதுக்கான இந்த சாத்தியக்கூறுகள் இங்கே இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இல்லாத போது நம்ம சொல்லக்கூடாது. இப்போ நம்ம இதை பிரிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கொள்ளுங்களேன். அப்போ மணவாளன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் கிறிஸ்து. இன்னும் பல்வேறு வசனங்களுக்கு சென்று நம்ம அப்படி சொல்ல முடியும். கன்னிகை யாருன்னா கர்த்தருடைய பிள்ளைங்க, அது சபையார். ஏன்னா 2 கொரிந்தியரில் நம்ம பார்க்குறோம் 11ஆம் அதிகாரத்தில். இது மாதிரி நம்ம தூரத்தில் போய் ஒப்பிட்டு காட்ட முடியும். ஆனால் இந்த ஓமையில் அந்த விளக்கம் இல்லை. அவரும் ஓமையை மட்டும்தான் சொல்லியிருக்காரு. ஆனால் நீங்களும் ஆயத்தமாக இருக்குன்னு சொல்லும்போது அதுக்கு ஒப்பா பேசுகிறாருன்னு கொஞ்சம் கண்டுபிடிச்சிட முடியும். சரி, அடுத்த கேள்வி இந்த பாடத்தில் செய்தியில் என்ன சொல்கிறோம்னா, எத்தனை பேர் புத்தி உள்ளவங்க, எத்தனை பேர் புத்தி இல்லாதவங்க? அவரே சொல்கிறாரு 25ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், அவர்கள் 5 பேர் புத்தி உள்ளவங்க, 5 பேர் புத்தி இல்லாதவங்க. இந்த 5 பேர்னா நீங்கள் எத்தனை 1000 பேர், எத்தனை லட்சம் பேர், இதெல்லாம் ஒப்பிட்டு காட்டலாம். ஆனால் இங்கே அதுக்கான விளக்கம் இல்லை. இதை ஒரு ஓமையாக பேசிக்கிட்டு இருக்காரு. சரி, அப்போது புத்தி இல்லாதவங்களுடைய செயல் எப்படிப்பட்டது? புத்தி இல்லாதவங்க தங்கள் தீவெட்டிகளோடு எதை கொண்டு போகலை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, மற்ற 25:3 புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயோ கூட கொண்டு போகவில்லைன்னு சொல்றார். இப்போ விளக்கு எரியணும்னா, தீவெட்டி எரியணும்னா என்ன வேணும்? எண்ணெய் வேணும். உதாரணமாக நீங்கள் அங்கிருந்து சபை கூடுமிடத்திற்கு வர்றீங்க, தேவனை தொழுது கொள்வதற்காக வர்றீங்க, அதில் கர்த்தருடைய பந்தியை கைக்குள்ள வர்றீங்க. குழந்தைங்கள்லாம் நீங்கள் ஞாயிறு பள்ளி அதில் கேட்பீங்க, பிரசங்கம் கேட்பீங்க, பக்தி விருத்தியடைய நம்ம வர்றோம். இப்போ வரும்போது உங்களுக்கு ஒரு பைபிள் வேணும், குறிப்பெடுக்க ஒரு பென்சிலோ பேனாவோ உங்களுக்கு வேணும், ஒரு குறிப்பேடு ஒன்று உங்களுக்கு வேணும். நீங்கள் அதெல்லாம் ஒரு பேக்கில் சேமித்து வச்சுருப்பீங்க. ஒன்றுமே இல்லாமல் வந்தீங்கன்னா பக்கத்தில் கேட்டிங்கன்னா இப்போ கொடுப்பாங்க. ஒருவேளை இது இந்த நாளில் உங்களுக்கு யாரும் கொடுப்பாங்க, அவங்க கொடுக்கல நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லாதீங்க. அது நல்ல காரியம் இல்லை. இது இரக்கமான காலம், நம்ம இந்த காலத்தில் உதவி செய்யணும். ஆனால் இன்னும் ஒரு காலம் இருக்குது, அப்போ நம்ம அது மாதிரி செய்ய முடியாது. அப்போ அடுத்த கேள்வி கேட்குறோம் 4ஆம் வசனத்தில், புத்தி உள்ளவங்களுடைய செயல் எப்படிப்பட்டது? அல்லது புத்தி உள்ளவங்க தங்கள் தீவெட்டிகளோடு எதை கொண்டு போனார்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புத்தி உள்ளவங்க தங்கள் தீவெட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களை எண்ணெய் கொண்டு போயிட்டாங்க. ஏன்னா வெறும் தீவெட்டி எரியாது, அணைஞ்சு போயிடும், எண்ணெய் ஊற்றினாதான் எரியும்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. நாம் இன்னைக்கு பிரகாசமாக எரியணும்னா ஆவிக்குரிய வார்த்தை நமக்கு வேணும். அவருடைய வார்த்தை இல்லாமல் நம்ம எரிந்து பிரகாசிக்க முடியாது, எந்த வேலையும் நமக்கு நடக்காது. அது நம்ம செத்து போன மக்களாக தான் இருப்போம். சரி, இப்போது மணவாளன் வர தாமதிச்சிருச்சு. எல்லாரும் என்ன ஆயிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5ஆம் வசனத்தில் மணவாளன் வர தாமதித்த போது அவங்க எல்லாரும் நித்திரை மயக்கப்பட்டு தூங்கிட்டாங்க. இது பொதுவான நிகழ்ச்சி. ஆவிக்குரிய தூக்கம்னு ஒன்று இருக்குது மத்தேயு 13 பாருங்கள். அப்போ நம்ம தூங்கிட்டோம்னா சத்துரு வந்து கோதுமைக்குள் களைய வச்சுட்டு போய் நம்மளை அவர்கிட்ட சேர விடாமல் பண்ணிடுவான். இது மாதிரி தான் இவங்களுக்கு கூட நடந்திருக்கலாம். பாருங்கள், இப்போ தூங்கிட்டாங்க அப்படின்னு சம்பவத்தின் வழியாகவே போவோம். எல்லாரும் நித்திரை மயக்கப்பட்டு தூங்கிட்டாங்க. இப்போ நடுராத்திரி மணவாளனை குறித்து உண்டான சத்தம் என்னன்னு சொன்னால், 6ஆம் வசனத்தில் நடுராத்திரியில் இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்று சத்தம் உண்டாயிடுச்சு. இப்போ என்ன செய்யணும்? வேகமாக ஆயத்தப்படுத்தணும். அப்போ வேகமாக ஆயத்தப்படுத்தும் போது கண்ணியில் எல்லாரும் ஒரு செயல் இருக்கு. அப்போ என்ன செஞ்சாங்கன்னா, ஏற்கனவே விழிப்பாக இருந்து ஆயத்தமாக அவங்க ரெடியாக வந்திருக்காங்க. பாருங்கள், ஒன்று இல்லைன்னா நீங்கள் எடுத்து வைக்க முடியாது, ரெடியாக வந்தால் தான் எடுத்து வைக்க முடியும். இனிமேல் நீங்கள் ஆயத்தப்படுத்துகிற நேரம் இது இல்லை. ஏற்கனவே விழிப்பாக இருந்து ஆயத்தப்படுத்தினதை மட்டும்தான் நீங்கள் செய்ய முடியும். இப்போ போய் நீங்கள் என்ன செய்ய முடியாது, எங்கே போய் வாங்கவோ அல்லது காதில் கேட்டு வரவோ இப்போ முடியாது. இப்போ கன்னிகள் எல்லாரும் 7ஆம் வசனத்தில் எழுந்து என்ன செய்தாங்கன்னா, தங்கள் தீவெட்டிகளை ஆயுதப்படுத்திட்டாங்க. சரி, அந்த சமயத்தில் புத்தி இல்லாதவங்க புத்தி உள்ளவங்களை நோக்கி என்ன கேட்டாங்க? எதற்காக? இந்த எண்ணெயை கேட்டாங்க. 8ஆம் வசனம், புத்தி இல்லாதவங்க புத்தி உள்ளவங்களை நோக்கி உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கன்னு சொன்னாங்க. எதுக்கு? எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறதே இருந்தாங்க. அணைந்து போகணும் ஏற்கனவே தெரியாதா? அது சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்களா? இல்லை அது வீட்டில் அவங்க எரிச்சிருக்க மாட்டாங்களா? அப்படியானா அவங்க எப்படி இருந்திருக்காங்க? இப்போது என்ன சொல்லலாம்? நிறைய காரியங்கள் சொல்ல முடியும். ஆனால் நம்ம இதில் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கு. ஒரு தீவெட்டி எரியணும்னா என்ன வேணும், ஆனால் அவங்க விழிப்பாகவும் இல்லை
ஆயத்தமாகவும் இல்லை. இப்போ உங்க பதில் என்ன? 25ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் புத்தி இல்லாதவர்களின் கேள்விக்கு புத்தி இல்லாதவங்க பதில் என்னன்னு கேட்டீங்கன்னா பிரதி உத்தரமாக சொல்றாங்க, அப்படி அல்ல, எங்களுக்கு உங்களுக்கு அது போதாமல் இராதபடி நீங்க போய் எங்க வாங்கிக்கோங்க, விற்கிறவங்ககிட்ட போய் உங்களுக்காக வாங்கி கொள்ளுங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நான் முன்னமே ஒரு பாடத்தில் சொன்னேன்ல, ஏன் இரக்கம் பாராட்டக்கூடாதா? இது திறந்திருக்கிற காலம் அல்ல, மூடி இருக்கிற காலம். இது இரக்கம் பாராட்டுகிற காலம் அல்ல, நியாய தீர்ப்புக்கான காலம். பாருங்க, அப்ப திறந்திருக்கிற கதவு திறக்கிற காலத்துல தான் நீங்க உள்ள பிரவேசிக்க முடியும். அடைச்ச காலத்துல போய் நீங்க உள்ள பிரவேசிக்க முடியாது. இப்போ தயவான காலத்துல அதுக்கு பாத்திரவான்களா நம்ம நடந்து கொள்ளணும். இப்போ அது கிடைக்காது. சரி, இப்போ என்ன ஆயிட்டாங்கன்னா 25ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல புத்தி இல்லாதவங்க அப்ப என்ன வாங்க போன போது என்ன நடந்துச்சு? அப்ப யாரு கல்யாண வீட்டுக்குள்ள பிரவேசித்தாங்க? எதற்காக கதவு அடைச்சிட்டாங்க? 25ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. ஆயத்தமாய் இருந்தவர்கள், விழிப்பாய் இருந்தவர்கள், ஜாக்கிரதையாய் இருந்தவர்கள், சுறுசுறுப்பாய் இருந்தவர்கள், நிறைய காரியங்களை பொருத்தி பேசுறாங்க. ஆனா இப்ப வாங்க போன போது வந்து விட்டார். நாம என்ன சொல்லுவோம்? இப்பதான் வரணுமா? எப்பவும் நினையாத இயேசு தம்முடைய வருகையை நமக்கு சொல்லி வைக்கல. வருவேன்னு சொல்லியிருக்காரு, எப்போ வருவேன்னு சொல்ல, எப்படி வருவேன்னு சொல்லியிருக்காரு. ஒரு திருடனை போல நினையாத நேரத்தில் வருவேன்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா நாம் என்ன செய்யணும்? கரை திரை முதலானவை இல்லாம அவருடைய வருகை எதிர்நோக்கி ஜாக்கிரதையா நம்ம காத்துக்கொள்கிற பிள்ளைகளாக இருக்கணும். இப்போ வாங்க போன போது மணவாளன் வந்துட்டார். ஆயத்தமா இருந்தவங்க அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள்ள பிரவேசித்தாங்க. கதவு அடைச்சாச்சு. எதுக்கு கதவு அடைக்கணும்? சபை ஊடகங்களுக்கு ஆரம்பத்தில் சிலர் வர்றீங்க, சிலர் கொஞ்சம் 1 நிமிஷம் 2 நிமிஷம் தாமதமாக வர்றீங்க, சிலர் முதல் ஜெபம் முடிச்ச பிற்பாடு வர்றீங்க, சிலர் பாடல் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது பெரும்பாலான மக்கள் வரல, ஒரு சிலர் வர்றீங்க. பிறகு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தர் வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஏன் கதவு அடைக்கல? ஏன் இவர் கதவு அடைச்சிட்டாரு? இது நம்ம பொருத்தி பார்த்து நான் கதவு அடைச்சிருவோம் அப்படின்னு சொல்லி அடைக்க முடியுமா? இல்ல. இது இரக்கம் நிறைந்த காலம், கிருபையின் காலம். பாருங்க, தேவன் தயவா இருந்து நம்ம கற்றுக்கொள்ளணும், வளரணும் என்பதற்காக காத்திருக்கிற காலம். எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று 2 பேதுரு 3:9 நீடியா பொறுமையா இருக்கிற காலம். பாருங்க, இது காலம். அப்போ இந்த காலத்துல நீங்க திறந்த வச்சிருக்கணும். இந்த காலம் அடைக்கப்படுகிற காலம், திறந்திருக்கிற காலத்தையும் கடந்து அடைக்கப்படுகிற காலமாக ஆயிடுச்சு. இப்போ அவங்க தட்டுறாங்கல்ல, சரி அடைச்சாச்சு. 25ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல புத்தி இல்லாத மற்ற கன்னிகள் ஆண்டவரிடத்துல என்ன சொன்னாங்க? மற்ற கன்னிகளும் ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்கணும், திறக்க வேண்டும் என்று கேட்டாங்க. அப்ப இப்படி தட்டுறாங்கல்ல, ஏன் திறக்கூடாதா? ஏசா கேட்டார் இல்லையா, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கூட இல்லையா? யூதாஸ் மனங்கசந்து அழுதார் இல்லையா? ஏசா கண்ணீர் விட்டு கவலையோடு தேடினார் இல்லையா? ஏன் ஏன் என்னாச்சு? அந்த காலம் முடிஞ்சு போச்சு. பாருங்க, இரக்கமா இருக்கிற காலத்துல அசட்டை பண்ணாம நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அதே மாதிரி நம்ம காலை நேர ஆராதனை, மாலை நேர ஆராதனை, அல்லது கத்தருடைய பந்தய நினைவு கூறும் நாள், அடுத்து இடையில நடக்கிற வேத வகுப்பு, அடுத்து உங்கள் வீட்டு காரியம், இதெல்லாம் நீங்கள் அந்த காலங்களில் ஆதாயப்படுத்தி இந்த எண்ணெயை சேர்த்து நம்ம என்ன செய்யணும்? நம்மளை பிரகாசமாக எரிய வைக்கிறதுக்கு அளவுக்கு வேலை செய்யலாம். நம்ம அந்த காலங்கள்லாம் விட்டு பிற்பாடு பிறகு எங்கிருந்து வருவது? எங்கிருந்து நம்ம ஊத்துறதுக்கு எங்கே கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? இல்லை நம்ம வீட்டிலேயே படிக்கணும். எல்லாம் படித்து எல்லாம் நமக்கு புரிஞ்சிருதா? இல்லை. அப்போ நம்ம சேர்க்க வேண்டிய காலத்தில் சேர்க்காம அறுக்க மன்னிக்கணும். விதைக்க வேண்டிய காலத்தில் விதைக்க போகாமல் அருவாள் அறுக்கிற நேரத்தில் அருவாளை தூக்கிட்டு போனீங்கன்னா இங்கே என்ன இருக்கும்? ஒன்றும் இருக்காது. அப்போ என்ன சொல்றாரு கர்த்தர்? பிச்சை கேட்டாலும் கொடுக்க மாட்டார். ஏன் இரக்கம் பாராட்டக்கூடாதா? நீ செய்ய வேண்டிய நேரம் உனக்கு கொடுத்தனே, நீ என்ன செய்யல? அதில் நீ பயன்படுத்தல. இப்போ நீ கேட்டாலும் கொடுக்க மாட்டேங்கிறது ஏன் கொடுக்க மாட்டாங்க? கொடுக்கும்படி தேவன் அனுக்கிரகம் பாராட்டவில்லை.
அவ்வளோ முடிஞ்சு போச்சு. பாருங்கள், இப்போ மற்ற கன்னிகள் வந்து ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்கணும்னு சொன்னாங்க. அது என்னாச்சு? என்ன சொன்னார் அதுக்கு? அதற்கு 25ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் ஆண்டவர் என்ன சொன்னார்? அதற்கு அவர் உங்களை அறியேன் என்று சொல்லிட்டார். மெய்யாகவே சொல்கிறேன்னு சொல்லிட்டார். ஏற்கனவே அவங்க வந்து ஆயத்தமா இல்லையா? ஏற்கனவே காத்துக்கிட்டு இல்லையா? அவ்வளோ காலம் வாழலையா? அந்த அநேக கண்ணி இருக்கும்போது 10 கண்ணிகள் ஒரு லிஸ்ட்டில் அவங்க இல்லையா? எல்லாம் இருந்தாலும் இதனுடைய கருத்து, இன்னொரு கருத்து இருக்கு. கடைசி வரைக்கும் நம்ம ஆயத்தமாக இருக்கணும். முடிவு பரியந்தம் அப்படின்ற ஒரு கருத்தை கூட நம்ம சேர்க்கலாம். சேர்த்தா இன்னும் சிறப்பாக தான் இருக்கும். முடிவு பரியந்தம் நம்ம விழிப்பாக இருக்கணும். முடிவு பரியந்தம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை போட்டால் இன்னும் இந்த பாடம் வந்து பலமாக தான் இருக்கும். பாருங்கள், அது மாதிரி நிறைய வார்த்தைகளை பேச முடியும். அப்போது நம்ம எபிரேயர் 3ஆம் அதிகாரம் படிச்சிங்கன்னா முடிவு பரியந்தம் நிலைத்திருந்தால் தான் அப்படி வீட்லேயே நம்ம நிற்போம். கொஞ்ச காலம் வந்துட்டு நெருக்கி வரும்போது பாதி நீதி கழிச்சிக்க பாதி வச்சுக்கங்கிற காரியமெல்லாம் இங்கே இல்லை. ஏன் பாதி ஏன் இருக்காது? பாருங்கள், ஒரு கீழ்ப்படியாமை இன்னொன்றை அழித்து விடுகிறது. அது மனதில் இருந்து அல்லது இருதயத்திலிருந்து வருகிறது. அது மற்றதையும் கெடுத்து போடுகிறது. ஆகையினால தேவன் அதுக்கு பதில் நமக்கு கொடுக்கிறதே கிடையாது. அப்புறம் ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு, அவர் உங்களை அறியேன், மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படிங்க தேவன் கூப்பிடுகிற நேரத்தில், நமக்கு போதிக்கிற நேரத்தில், கிடைக்கிற சந்தர்ப்பத்தில் நம்ம வேலையை நம்ம பார்க்காம அதை நம்ம சாப்பிட்டுக்கணும். அதை விட்டுட்டு மற்ற நேரங்களில் வந்தீங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்க தேவன் கொடுக்க மாட்டார். கிடைக்கக்கூடாத நாட்களும் ஒன்று வரும். அப்போ நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ கிடைக்கிற காலம் அதுதான் வந்து தயவின் காலம், ஒரு இரக்கமாக இருக்கிற காலம், நம்ம பிரியமாக இருக்கிற காலம், நம்ம ஆதரிக்கிற காலம். லோத்து சம்பவம் உங்களுக்கு தெரியும். அவர் அந்த போகிறதுக்கு தாமதிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ தாமதம் பண்ணது யாருன்னு நம்ம சம்பவத்தின் மூலமாக கண்டுபிடிக்க முடியும். அப்போது தேவன் இரக்கமாக இருந்ததுனால என்ன செஞ்சாருங்க? இரக்கமாக இருந்ததுனால உடைய கைகளை தூதர்கள் பிடிச்சிட்டு போயிட்டாங்க, எடுத்துட்டு போயிட்டாங்க. இதுவே வேற காலமாக இருந்தால் என்ன ஆகும்? அரியன்னு சொல்லிட்டு போயிடுவார். பாருங்க, அப்போ நம்ம இரக்கமாக இருக்கிற காலத்தில் அவங்களுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கணும். அப்போ இந்த செய்தியிலிருந்து பிதாவானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற புத்தி என்ன, விழிப்புணர்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடினால், பாருங்க எப்போ வருவாருன்னு தெரியாதபடினால விழித்திருங்கள் அப்படின்னு சொல்றாரு. விழித்தில்லாதவங்களுக்கு என்னாச்சு? அறியேன், கைவிடப்பட்டார்கள். 25ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நமக்கு சொல்லப்பட்ட ஆண்டவர் வருகை குறித்து இப்பொழுது ஆயத்தப்பட வேண்டுமா? ஆமா. வரும்போது ஆயத்தமாய் கொள்ளாமா? அது முடியாது. அப்போ சுறுசுறுப்பா இருக்கணும், விழிப்பா இருக்கணும், ஆயத்தமா இருக்கணும். நம்ம முடிவு வரையும் ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த 25-13 வசனம் உங்களுக்கு தரையில தெரியுதா? இன்னும் கொஞ்சம் விரிவாக காட்டவா? ஓகே. இது ரொம்ப முக்கியமான கருத்து. நீங்க ஒரு பாடத்தை படிக்கும் போது இப்படிதான் படிக்கணும். என்ன சொல்ல வர்றாரு சொல்லிட்டு நிறைய காரியங்களை சொல்லுவாரு. எப்படி என்றால், ஏனென்றால், அப்படி போல, ஆகையால், அதனால், ஆதலால், இப்படிலாம் சில வார்த்தைகள் வரும் பாருங்க. அப்ப நீங்க கொஞ்சம் படிக்கணும். நீங்க சில 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 பிள்ளைங்கள் இருக்கீங்க, சில டீன்ல இருக்கீங்க, சிலர் வந்து கடந்த பருவத்தில் இருக்கீங்க, சில வாலிப ஸ்திரீகளாக இருக்கீங்க, சில பெரியவங்க, சின்னவங்க, பெற்றோர்கள் எல்லாம் இங்கே இருக்கிறீங்க. அப்போ இதை நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா ஒரு காரியத்தை எப்படி ஆயத்தப்படுத்துவது என்று நீங்கள் சொல்ல முடியும். இப்போ யாரையோ பற்றி உங்களை ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு கட்டுரை எழுதுங்க அப்படின்னா, நீ ஒரு கட்டுரைன்னா ஒரு பற்றின பேர் ஞாபகத்தில் வச்சுருப்பீங்க. எங்கே பிறந்தார், என்ன வளர்ந்தார், என்ன படித்தார், என்ன உதவிகரமாக இருந்தார், இதுலேருந்து நமக்கு என்ன கற்றுக் கொடுத்தார், இதெல்லாம் ஒன்று ஒரு கட்டுரை எழுதி அவரை முடிச்சிடுவீங்க நீங்கள். அப்போ எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும்ல. அப்படி தான் நீங்கள் ஒரு வார்த்தைகளை ஆயத்தம் பண்ணி பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். அப்போ நம்ம முடிவுரையாக நம்ம சொல்லி முடிக்கிறோம். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லணும். அப்போ ஒரு கேள்வியாக கேட்கலாம். மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக எத்தனை கன்னிகள் புறப்பட்டாங்க? 10. எத்தனை பேர் புத்தி உள்ளவங்க, எத்தனை பேர் புத்தி இல்லாதவங்க? 5 பேர். 5 பேர் புத்தி இல்லை. புத்தி இல்லாதவங்களுடைய செயல் எப்படிப்பட்டது?
அவங்க தீவட்டியில் கொண்டு போனாங்க, எண்ணெயை கொண்டு போகல, ஆயத்தமாக இல்லை, சுறுசுறுப்பாக இல்லை, விழிப்பாக இல்லை. புத்தி இல்லாதவங்க தீவட்டியிலோடு எதை கொண்டு போகவில்லை, எண்ணெயும் கொண்டு போகல. புத்தி உள்ளவங்களுடைய செயல் எப்படிப்பட்டது? எண்ணெயும் தீவட்டியோடு கூட எண்ணெயும் கொண்டு போயிட்டாங்க. ஆயத்தமாக இருந்தாங்க, விழிப்பாகவும் இருந்தாங்க, சத்தம் கட்டவொன்னு ஆயத்தப்படுத்திக்கிட்டாங்க, சுறுசுறுப்பாக இருந்தாங்க. புத்தி உள்ளவங்க தங்கள் தீவட்டிகளோடு எதை கொண்டு போனாங்க, எண்ணெயும் கொண்டு போயிட்டாங்கன்னு சொல்லணும் பாருங்க. அப்போ நீங்கள் அதிகமான வசனங்களை குறிப்பில் வச்சுக்கொள்ளுங்க, நீங்கள் பயன்படுத்தி படிக்க அப்போ வேண்டாம். ஏன்னா நீங்கள் சுருக்கமாக சொல்கிற கருத்து அவங்களுடைய இதயத்தில் நிற்கிறது மாதிரி கொண்டு போயிடணும். மணவாளன் வர தாமதித்த போது எல்லாரும் என்ன நடந்துச்சு? எல்லாரும் தூங்கிட்டாங்க. அப்போ எல்லாரும் தூங்கிட்டாலும் நம்ம அந்த ஆயத்தமா விழிப்பா என்ன கொண்டு வந்தோமோ அதை கரெக்டாக வச்சுருக்க முடியும், இழந்து போயிட மாட்டோம். ஆனால் இவங்க ஏற்கனவே விழிப்பாகவும் ஆயத்தமாகவும் கொண்டு வரலத. அப்போ நடுராத்திரியிலே மணவாளனை குறித்து உண்டான சத்தம் என்ன? இதோ மணவாளன் வருகிறார் என்ற ஒரு பெரிய சத்தம் வந்துருச்சு. அப்போ அந்த சத்தத்தினால கண்ணியில் எல்லாரும் என்ன செய்தாங்க? எழுந்து ஆயத்தப்படுத்திட்டாங்க. அப்போ புத்தி உள்ளவங்க ஆயத்தப்படுத்திட்டாங்க, புத்தி இல்லாதவங்க என்ன கேட்டாங்க? எண்ணெய் கேட்டாங்க. என்ன பதில் சொன்னாங்க? போய் விற்கிறவங்ககிட்ட வாங்கிக்கிட்டாங்க. வாங்க போன போது என்னாச்சு? மணவாளன் வந்துட்டாரு, வீட்டுக்குள்ளே பிரவேசிட்டாங்க, கதவும் அடைக்கப்பட்டாச்சு. இப்போ புத்தி இல்லாதவங்க மற்ற கண்ணியில் வந்து ஆண்டவரை என்ன சொன்னாங்க? திறக்கணுன்னாங்க. அதுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்? நான் உங்களை அறியேன். இந்த செய்தியில் பிதாவானவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குறாரு? ஒரு புத்தி விழிப்புணர்வு என்ன? மணவாளனுடைய வருகையை அறியாதபடினாலே நாம விழிப்பா ஆயத்தமா இருக்கணும், சுறுசுறுப்பா இருக்கணும், முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கணும், எப்பவும் நம்ம ஆயத்தமா இருக்கணும். அப்போ என்ன? அவருடைய வருகை வந்து எந்த நாள் என்று நமக்கு தெரியாதபடினால நாமோ நாளைக்கு தெரிஞ்சிக்கலாம், இன்னைக்கு தெரிஞ்சிக்கலாம், நாளைக்கு போய்க்கலாம், நாளை கழிச்சு போய்க்கலாம்ல. கர்த்தருடைய காரியங்கள்லாம் இன்றே இப்பொழுது நாம் முடிவு செஞ்சு வேலை செய்யணும். அப்புறம் பார்த்துக்கலான்னா அது ஏமாந்து போயிருப்போம், அந்த கன்னிகள் மாதிரி நிராகரிக்கப்பட்டிருப்போம். நமக்கு சொல்லப்பட்ட ஆண்டவருடைய வருகை குறித்து இப்பொழுது ஆயத்தப்பட வேண்டுமா? அவர் வரும்போது ஆயத்தமாகிக் கொள்ளாமா? வரும்போது இல்லை, இப்பொழுதே. ஆண்டவர் வரும்போது கதறினாலும் சத்தம் போட்டாலும் அழுதாலும் கண்ணீர் விட்டாலும் செவி கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். ஏன்? அது இரக்கம் உள்ள காலம் கிடையாது, தீர்ப்பின் காலம். உன் காலம் முடிஞ்சு போச்சு சொல்லிடுவார். மார்க்கில் சொல்றாரு, நீ வரும் வேலையை அறியாதபடினாலே உனக்கு கிடைக்கப்பட்ட இந்த நாளிலாவது சமாதானத்திற்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் போனாய். ஏசா தன்னுடைய புத்திர பாகத்தை ரசிட்டாருங்க, இந்த சாப்பாட்டுக்காக அற்பமா எண்ணி அசட்டை பண்ணிட்டாரு. என்னாச்சு? அப்படி நம்ம தேவனுடைய வார்த்தையை கேட்பதில் அசட்டை பண்ணக்கூடாது, வகுப்புக்கு வருவதில் அசட்டை பண்ணக்கூடாது, பெற்றோர் கீழ்ப்படிவதை அசட்டை பண்ணக்கூடாது. சொல்லும்போது கேட்டீங்கன்னா பின்னாடி இந்த மாதிரி கஷ்டப்பட மாட்டேங்க. நாம் அதை புத்தியோடு ஏற்றுக்கொண்டு காதுள்ளவன் கேட்கிறவன் சொல்லுகிற அந்த வார்த்தையின்படி நம்ம கவனமாக கேட்டு கீழ்ப்படி நடப்போம். மற்றொரு நாளில் இன்னொரு சம்பவத்தை பற்றி கேட்டிருக்கீங்க, அதை பற்றி படிப்போம். அதுக்கான அந்த செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்களை கேட்கும்படி கேட்டிருந்தேன், நீங்கள் அதுக்கான அந்த வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தீங்க. நீங்கள் என்ன கேட்டிருக்கீங்கன்னா, இந்த ஒரு நிமிஷம் பாஸ் ரைட்டு, நீங்கள் யார் அதிகமாக கேட்குறீங்களோ அதை நடத்துவேன்னு சொல்லியிருந்தேன். அப்போ நீங்கள் சூனேமியால் பற்றி கேட்டிருக்கீங்க. சரி, அப்போ பழைய ஏற்பாட்டு சம்பவத்தில் உள்ள சூனேமியால், அப்போது அதை பற்றின நம்ம வரும் வாரத்தில் கர்த்தருக்கு சித்தமானால் நாம் என்ன செய்வோம், அதை பற்றி படிப்போம். நம்மை ஆசீர்வதிக்கும்படி நம்ம ஜெபித்து நிறைவு செய்வோமா? நாம் ஜெபிப்போமா? பரலோகத்தில் வாசமாக இருக்கிற பிதாவே, இந்த பிள்ளைகளுக்கும் சகோதரிகளுக்கும் இங்கே அமர்ந்திருக்கிற சிறுவர்களுக்கும் பிதாவே, வாலிப ஸ்திரீகளுக்கும் தாய்மார்களுக்கும் உம்முடைய வார்த்தைகளை எப்படி கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற ஞானத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி. அவர்களும் உம்முடைய வார்த்தைகளை ஆர்வமாய் கற்றுக்கொள்ள இருதயத்தை திறந்து கவனிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, இந்த சம்பவத்தின் மூலமாக நாங்கள் இவருடைய ஆண்டவர் எப்பொழுது வருவார் என்று அறியாதபடியினால் விழிப்பாகவும் ஆயத்தமாகவும் சுறுசுறுப்பாகவும் கிடைக்கப்பட்ட எங்களுக்கு தேவன் கொடுக்கிற அந்த சந்தர்ப்ப நாட்களெல்லாம் நாங்கள் எங்களுடைய நேரங்களை வீண் செலவு செய்யாதபடி கர்த்தருடைய சமூகத்தில் செலவு செய்யவும், அவருடைய வார்த்தைகளை கேட்கவும், அதன்படி நாங்கள் நிலைத்திருக்கவும், முடிவு பரியந்தம் உறுதியாக இருக்கவும் எங்களை பலப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நன்றி பிள்ளைகளே, உங்களுடைய வருகையை நான் பாராட்டுகிறேன். கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், தாய்மார்கள் கூட சேர்த்து. உங்களுடைய பிள்ளைகளை இவ்வாறு உற்சாகப்படுத்துங்கள், கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள்.